அன்பார்ந்தவர்களே, இன்றைய நாளில் அன்னை மரியாளின் மௌனம் என்கிற தலைப்பிலே சிந்திக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவர் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர், மிகப்பெரிய ஒரு பொறுப்பில் பதவியில் இருக்கிற ஒரு மனிதர். ஆனால் ரொம்ப நேர்மையாளராக இருந்தார். யாருக்கும் அவ்வளோ சீக்கிரம் வளைஞ்சு கொடுக்க மாட்டார். எது நியாயமோ, எது நேர்மையானதோ, எது தர்மமோ அதைத்தான் தன்னுடைய அலுவலகத்தில் வாழ்க்கையில் ரொம்ப கடைபிடிச்சிட்டு வந்தார். உங்களுக்கு தெரியும், இன்றைக்கி ஒரு ஆஃபீஸர், ஒரு பெரிய உயர்ந்த இடத்துல இருக்கிறவங்க நேர்மையாக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் சுற்றி இருக்கிறவங்க, அவங்க கூட வேலை செய்கிறவங்கெல்லாம் அவங்கள பற்றி என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி, இவன் சரியான முட்டாள், இவன் பிழைக்க தெரியாதவன், இவன் பைத்தியக்காரத்தனமாக இருக்கிறானே, இவ்வளோ பெரிய பதவியிலேருந்து என்னை விட்டுருந்தா அந்த பொசிஷனில் நான் இருந்திருந்தா எவ்வளோ காசு பணம் சம்பாரிச்சிருப்பேன், இவன் ஒரு முட்டாள், ஒன்றுத்துக்கு ஆகாமல் இருக்கிறானே அப்படின்னு சொல்லி சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் அவரை பற்றி ரொம்ப கேவலமாக அவதூறாக பேச ஆரம்பித்தாங்க. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த அவருடைய நண்பர் ஒரு நாள் அவர்கிட்டே நேராக கேட்டுட்டார், ஏண்டா நீ ஆஃபீஸில் இவ்வளோ நேர்மையாக இருக்கிற, இவ்வளோ நல்லவனாக இருக்கிற, உன் சுற்றி இருக்கிறவங்களாம் உன்னை பற்றி இவ்வளோ கேவலமாக பேசுகிறாங்களே, நீ ஏன் அவங்களுக்கு எந்த பதிலும் சொல்கிறது கிடையாது, நீ ஏன் அமைதியாகவே இருக்கிற அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த மனிதர் சொன்னாரா, எங்கள் ஊரில் ஒரு வயசான பாட்டி ஒரு நாய் வளர்த்துட்டு இருந்தாங்க. நான் வீட்டுக்கு போகும் பொழுதெல்லாம் அந்த நாயை பார்ப்பேன். குறிப்பாக பௌர்ணமி நாட்களில் இந்த நாய் நிலவை பார்த்து, நிலவினுடைய அந்த பிரகாசத்தை பார்த்து, ஒளியை பார்த்து குறைச்சிக்கிட்டே இருக்கும். ஆனால் நைட்டெல்லாம் குறைச்சாலும் நிலவு அதனுடைய ஒளியை ஒருபோதும் குறைத்து கொண்டதில்லை. அது தன்னுடைய வேலையை, கடமையை செஞ்சுக்கிட்டே இருக்கும். இந்த நாய் ஒவ்வொரு பௌர்ணமியாக இருந்தாலும் சரி, முழு நிலவை பார்த்தாலும் சரி, நிலவு பிரகாசமாக இருக்கும் பொழுதெல்லாம் சரி, அதை பார்த்து குறைத்து கொண்டே இருக்கும். அந்த நிலவு அதற்கெல்லாம் பதில் சொல்லுச்சு அப்படின்னு சொன்னால், இந்த உலகில் இருக்கிற எத்தனை நாய்களுக்கு அந்த நிலவு பதில் சொல்லி ஆக வேண்டும். நிலவினுடைய கடமை ஒளி கொடுப்பது, பிரகாசிப்பது. அது தன்னுடைய கடமையை செய்து கொண்டே இருக்கிறது. நாய்க்கு தெரியாது. அதனால் அதனுடைய நிலைக்கு நான் இறங்கி வர வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. எல்லாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய தேவையும் இல்லை. நான் செய்வது சரியாக இருக்கிறது என்று சொன்னால், நான் செய்வது கடவுளுக்கு பிடித்திருக்கிறது என்று சொன்னால், கடவுளுடைய பார்வையில் நான் செய்வது நேர்மையாக இருக்குதுன்னு சொன்னால், நான் தொடர்ந்து செய்து கொண்டே இருப்பேன், யாரை பற்றியும் நான் கவலைப்பட மாட்டேன் என்று சொன்னாராம். இயேசுவில் பிரியமானவர்களே, அன்னை மரியாவினுடைய மௌனத்தை பற்றி சிந்திக்கிற பொழுது, இந்த நாட்களில், இந்த நாகரிக வாழ்வு வளர்ச்சி அடைந்த இந்த நாட்களில், சமூக ஊடகங்கள் பெருகிவிட்ட இந்த நாட்களில், இன்றைக்கு நாம் அதிகமாக ஒன்றை இழந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கு மௌனமாக இருப்பதை, அமைதியாக இருப்பதை நாம் இழந்திருக்கின்றோம். இன்றைக்கு இந்த உலகம் எப்படி பேச வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கும். என்ன பேசணும், எங்கே பேசணும், எவ்வாறு பேச வேண்டும், எந்த இடத்துல எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதையெல்லாம் இந்த உலகம் நமக்கு சொல்லிக் கொடுக்கும். ஆனால் எங்கே மௌனமாக இருக்க வேண்டும், எங்கு அமைதியாக இருக்க வேண்டும் அப்படின்றத நம்முடைய வாழ்க்கை அனுபவம் மட்டும்தான் சொல்லிக் கொடுக்கும். இந்த உலகில் எவ்வளவோ பள்ளிகள் இருக்கலாம், எவ்வளவோ கோச்சிங் சென்டர் இருக்கலாம், என்னென்ன செய்யணும்னு சொல்லிக் கொடுப்பாங்களே தவிர, எங்கே அமைதியாக இருக்கணும், எந்த இடத்தில் எவ்வாறு நாம் நம்முடைய அமைதியை பயன்படுத்த வேண்டும் என்பதை சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. இது முழுவதுமாக நம்முடைய அனுபவத்தினால் அறிந்து கொள்ளக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. இன்னைக்கு எல்லார் கையிலையும் மொபைல் இருக்குது. இன்றைக்கு மொபைலில் சின்ன குழந்தை கூட எப்படி ஆப்பெல்லாம் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சு வச்சுருக்கிறாங்க. உங்கள் குழந்தைங்கிட்ட கொடுத்தீங்கன்னா என்ன கேம் விளையாடணும், எப்படி விளையாடணும், எல்லாமே உங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்ப அழகாக, சின்ன குழந்தைங்களுக்கே தெரியும். இன்றைக்கு இந்த சமூக ஊடகங்கள் அதிகமாகிட்ட இந்த நாட்களில் நீங்கள் ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணால் ஃபஸ்ட்டே கேட்கும், வாட்ஸ் ஆன் யுவர் மைண்ட், உங்கள் மனதில் என்ன இருக்குது, உங்கள் மூளையில் என்ன இருக்குது, ஏதாவது பதிவிடுங்க. இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணிங்கன்னா அப்டேட் சம்திங் அப்படின்னு சொல்லி வரும். நீங்கள் ஏதாவது ஒரு ஃபோட்டோ எடுத்திங்கன்னா அந்த ஃபோட்டோவை காமிக்கும், இந்த இதில் ஏதாவது போடுங்க அப்படின்னு சொல்லி. யாராவது ஒரு பதிவு போட்டிருக்கிறாங்கன்னா நீங்கள் சும்மா பார்க்குறீங்கன்னா உடனே அதுக்கு ரியாக்ட் பண்ணுங்கள், என்ன எமோஜி போடணும், உடனே ஒரு 4 ஆப்ஷன் அதுவே கொடுக்கும். ஏதாவது ஒரு பர்த்டேன்னு காமிக்குதுன்னா நீங்கள் என்ன டைப் பண்ணணும் அப்படின்றத அதுவே காமிக்கும். இன்றைக்கு இந்த சமூகம் நம்மை அமைதியாக இருக்க ஒருபோதும் விடுவதே கிடையாது. எப்பொழுதுமே ஏதாவது பேசிக்கிட்டே இருக்கணும், ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்றத தான் இந்த சமூகம் நமக்கு இந்த காலகட்டங்களில் அதிகமாக கற்றுத்தருகிறது. யோசித்து பாருங்க, அமைதியாக இருக்கிற நாட்கள், அமைதியாக இருக்கிற நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வர வர குறைந்து கொண்டே போகிறது.
அன்பார்ந்தவர்களே, அன்னை மரியாவினுடைய வாழ்க்கையில் இந்த மௌனத்தை பற்றி சிந்திக்கிற பொழுது, அன்னை மரியா ஆலயத்தில் வளர்ந்த ஒரு சிறு குழந்தையாக, ஒரு பெண்ணாக இருந்ததுனால நிச்சயமாக அவருக்கு பழைய ஏற்பாட்டு நூல்களை பற்றி ரொம்ப அதிகமாக தெரிந்திருக்கும். நிறையவற்றை அவர் கற்று தேர்ந்திருப்பார். பழைய ஏற்பாட்டில் மௌனத்தை பற்றி பார்க்கிற பொழுது, நீதிமொழிகள் நூல் 10வது அதிகாரம் 11வது அதிகாரம் வாசிச்சிங்க அப்படின்னு சொன்னால், மௌனமாய் இருப்பவர்கள் இறைவனை கண்டுகொள்ளுகிறார்கள் என்று குறிப்பிடுகிறது. திருப்பாடல் 46வது அதிகாரம் 10வது வசனம் பார்த்தீங்கன்னா, பி ஸ்டில் அண்ட் நோ தட் ஐ எம் யுவர் காட் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அமைதியாக இருந்து நானே இறைவன் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகள் நூலில் இன்னும் சொல்லப்படுகிறது, அமைதியாக இருக்கிறாங்க, மௌனமாக இருக்கிறார் என்று சொன்னால், ஒருவன் தன்னுடைய வார்த்தைகளை குறைத்து கொள்ளுகிறான் என்று சொன்னால் அவன் ஞானம் மிக்கவனாக இருக்கிறான் என்று குறிப்பிடப்படுகிறது. அவனுடைய மதிப்பு இந்த சமூகத்தில் உயருகிறது என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இன்றைய உலகில் இருக்கிற பல பிரச்சனைகளுக்கு பெரும்பான்மையான ஒரு தீர்வு என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு மௌனமாக இருக்கும். நீங்க உங்க வாழ்க்கையில் நடக்கிற பல பிரச்சனைகளுக்கு அமைதியாக இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த பிரச்சனைகள் நம்மை விட்டு கடந்து போகும். அதுக்கு ரியாக்ட் பண்ணணும், அதுக்கு ஏதாவது சொல்லணும் அப்படின்னு சொல்லி பலவற்றை நாம் செய்கின்ற காரணத்தினால தான் சின்ன பிரச்சனைகள் கூட நம்முடைய குடும்பத்தில் ரொம்ப பெருசாகிறத உணர்ந்திருக்கலாம். நீதிமொழிகள் நூல் சொல்லுகிறது, நீ அமைதியாக இருக்கிற பொழுது கடவுளுடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ள முடியும். நீ அமைதியாக இருக்கிற பொழுது உன்னை ஞானம் உள்ளவர்களாக இந்த சமூகம் பார்க்கும். நீ அமைதியாக இருக்கிற பொழுது உன்னுடைய மதிப்பு உயரும் என்று குறிப்பிடுகிறது. அப்ப மௌனத்திற்கு எவ்வளவு சக்தி இருக்கிறது என்பதை பழைய ஏற்பாட்டு நூல்கள் பலவற்றில் நாம் பார்க்க முடியும். அன்னை மரியாள் இவற்றையெல்லாம் தெரிந்திருந்ததுனால தான் அவருடைய வாழ்க்கையில் 3 விஷயங்களை அவர் கடைபிடித்தார். 3 வார்த்தைகள். இந்த 3 வார்த்தைகளுமே பார்த்தீங்கன்னா 2 இருக்கும், ஒன்றுலையுமே. ஃபர்ஸ்ட் அன்னை மரியாள் கடைபிடிச்சது என்ன அப்படின்னு சொன்னால், ஷட் அப். ஃபர்ஸ்ட் என்னது? சத்தம் வரலையே. ஃபர்ஸ்ட் என்னது? ஷட் அப். அமைதியா இருக்கிறது, வாயை மூடுறது. அன்பார்ந்தவர்களே, நீங்கள் பார்த்தீங்கன்னா அன்னை மரியாளுடைய வாழ்க்கையில் பல இடங்களில் அவர் மௌனத்தில் கடந்து சென்றிருப்பார். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கும் பொழுது அவருடைய மங்கள வார்த்தை நிகழ்வை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், வானதூதர் அவரிடம் சொல்லுகிறார், இறைவனுடைய திட்டத்தை வெளிப்படுத்துகிறாரு. அன்னை மரியாள் தன்னுடைய சந்தேகத்தை வெளிப்படுத்துகிறாங்க. வானதூதர் அவருக்கு கடவுளுடைய பிரசன்னத்தினால இது எல்லாமே சாத்தியம், கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்று வாக்குறுதியை கொடுத்து செல்றாரு. அன்னை மரியா கடவுள் கொடுத்த அந்த வாக்குறுதியை, வானதூதர் அவர்கிட்ட சொன்ன விஷயத்தை மற்றவங்க கிட்ட சொல்லி இருந்தா நம்பி இருப்பாங்களா? கடவுள் வந்தார், இந்த மாதிரி நான் கணவனை அறியாமலேயே கருவுற போகிறேன், என் வயிற்றில் இயேசு கடவுள் பிறக்க போகிறாரு அப்படின்னு சொல்லியிருந்தா நிச்சயமாக யூத சமுதாயத்தில் பெரும்பான்மையானவர்கள் அவரை நம்பி இருக்கவே மாட்டாங்க. அன்னை மரியா அவர் கடவுளின் அருளால் கருவுற்றிருக்கிறார் என்பதை அறிந்து கொண்டவர்களாக 2 விவிலியம் குறிப்பிடுகிறது. ஒன்று எலிசபெத் அம்மாள். அவர் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டிருந்ததுனால, இறைவனுடைய ஆற்றல் ஆவி அவர் மேலே இருந்ததுனால அன்னை மரியாள் இறைவனின் திருவுளத்தால் கருவுற்றிருக்கிறார் என்பதை அறிந்து கொண்டார். அதனால தான் என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார் என்று கேட்டார். 2வதாக பார்த்தோன்னா அவருடைய கணவர் யோசேப்பு. அவரும் வானதூதரால் கனவில் அறிவுறுத்தப்பட்டு, உன் மனைவி கருவுற்றிருப்பது கடவுளின் வல்லமையால் என்று வானதூதரால் அறிவிக்கப்பட்டதற்கு பின்பாகத்தான் யோசேப்பும் அன்னை மரியாவை ஏற்றுக்கொள்வதை நாம் பார்க்கிறோம். இந்த 2 பேருமே கடவுளின் அருளால், கடவுளுடைய துணையால் அவர்கள் அன்னை மரியாவினுடைய அந்த மிகப்பெரிய பாக்கியத்தை தன்னுடைய வாழ்க்கையில் உணர்ந்து கொண்டாங்க. இவங்களை தவிர்த்து வேற யார்கிட்ட அன்னை மரியாள் சொல்லி இருந்தாலும், அன்னை மரியாள் தன் கடவுளின் அருளால் கருவுற்றிருக்கிறேன்னு சொல்லி இருந்தாலும் நிச்சயமாக இந்த சமுதாயம் அவரை நம்பி இருக்காது. யூத சமுதாயத்தில் கணவனின் துணை இல்லாமல் வேறொரு ஆடவனோடு இவர் கருவுற்றிருக்கிறார் என்று தெரிந்தால், அன்பார்ந்தவர்களை, அவருக்கு கொடுக்கின்ற உச்சபட்ச தண்டனை சமூகத்தின் நடுவில் நிறுத்தி கல்லால் எறிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான். அப்போ அன்னை மரியாள் எங்கே அமைதியாக இருக்கணும், எங்கே மௌனமாக இருக்கணும் என்பதை அறிந்து வைத்திருந்தார். இயேசுவோடு அவர் இருந்த அந்த நிகழ்வு, இயேசுவின் பிறப்பு நிகழ்வு இன்றைக்கு வாசிக்க கேட்டோம். அந்த நிகழ்வுலையும் பார்த்தீங்கன்னா இயேசுவின் பிறப்பையொட்டிய நிகழ்ச்சிகளை எல்லாம் தன் மனதில் இருத்தி அவர் சிந்தித்தார் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், சிமியோன் கரங்களில் அந்த குழந்தையை கொடுக்கும் பொழுது, இந்த குழந்தை பலருடைய வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாக இருக்கும், எதிர்க்கப்படும் அடையாளமாக இருக்கும் என்று குறிப்பிடப்பட்ட பொழுது இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று தன்னுடைய உள்ளத்தில் இருத்தி சிந்தித்தார் என்று விவிலியம் குறிப்பிடுகிறது. அதே போல தான் காணாமல் போன இயேசுவை கோவிலில் கண்டடைந்த பொழுது அன்னை மரியாள் ரொம்ப வேகமாக கேட்குறாங்க, மகனே ஏன் இப்படி செய்த, பாரு நானும் உன் தந்தையும் உன்னை காணாமல் இவ்வளோ தேடினமே அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது இயேசு சொல்றாரு, நான் என் தந்தையின் விருப்பத்தில், தந்தையின் அலுவலில் ஈடுபட்டு இருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாதா? ஒரே வார்த்தை தான். அடுத்தது அன்னை மரியாள் எதுவுமே
பேசலை. அன்னை மரியாள் எதுவுமே பேசலை. கானா ஒரு திருமணத்திலையும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றுகிற நிகழ்வில் மகனே ஏதாவது செய் அப்படின்னு சொல்லும் பொழுது இயேசு சொல்லுகிறார், என்னுடைய நேரம் இன்னும் வரலை. அடுத்தது அன்னை மரியாள் இயேசு கிட்ட பேசல, அங்கே மௌனமாக இருக்கின்றார். யார்கிட்ட பேசணும்? பணியாளர்கள் கிட்ட சொல்றாரு, அவர் உங்களுக்கு சொல்வதையெல்லாம் செய்யுங்கள். இயேசுவிடம் மௌனம் காத்தார். அதுக்கப்புறம் அப்பா ஏதாவது செய்யுன்னு சொல்லி இயேசுவிடம் அங்கே அடம் பிடிக்கல, மாறாக பணியாளர்கிட்ட சொன்னாங்க, நம்பிக்கையோடு சொன்னாங்க. அன்னை மரியாளினுடைய மௌனம் பலவற்றை அவருடைய வாழ்க்கையில் இறைவனின் துணையால் நடக்கிறது என்பதை உணரச் செய்தது. அந்த மௌனம் அவரை தன்னுடைய வாழ்க்கையில் தொடர்ந்து கடவுளின் திருவுளத்தை அறிந்து பயணிக்க செய்தது. இது முதலாவது ஷட்டப். அன்னை மரியாள் எங்கு மௌனம் காக்க வேண்டும் என்பதை அறிந்திருந்தார். ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஃபேஸ் இட். வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருக்கும், நிறைய கஷ்டங்கள் இருக்கும், கவலைகள் இருக்கும். துணிந்து அதை எதிர்கொள்ள நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அன்னை மரியாள் தன்னுடைய வாழ்க்கையில் கடைபிடித்த இரண்டாவது ஒன்று, எது வந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்கிற ஒரு நிகழ்வு. வானதூதர் அறிவித்த உடனேயே இது கஷ்டமானது தான், ஒருவேளை கடவுளின் துணை தனக்கு இல்லை என்று சொன்னால் இந்த சமூகம் கல்லால் எறிந்து கொள்ளும் அப்படின்னு தெரிஞ்சிருந்தாலும் கடவுளுடைய துணை என்கிட்ட இருக்குது, அதனால் துணிந்து இதை நான் எதிர்கொள்ள முடியும் என்று அதை ஃபேஸ் பண்ண முயற்சி செய்கிறாங்க. குழந்தை பிறக்க போகிற அந்த சூழலில் ஒரு நல்ல இடம் கிடைக்கவில்லை, இருந்தாலும் அங்கே எந்த பிரச்சனையும் பண்ணலை, அங்கே யோசேப்போடு எந்த தர்க்கமும் பண்ணலை, எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளுகிறார். எல்லாவற்றையுமே துணிந்து எதிர்கொள்ள அவர் முயற்சி செய்கின்றார். இயேசு காணாமற் போன நிகழ்வில் துணிந்து எதிர்கொள்ளுகிறார். என்ன ஆனாலும் பார்த்து கொள்ளலாம். தன்னுடைய ஒரே மகனை சிலுவையில் அறைந்து கொல்லப் போகிறார்கள் என்று சொன்ன உடனே கூட அன்னை மரியாள் அதையும் துணிந்து எதிர்கொள்ளுகிறார். ஒரு தாயாக தன்னுடைய குழந்தை இறப்பதை பார்ப்பது அவ்வளவு சாதாரண ஒரு காரியம் கிடையாது. அதுவும் தவறு செய்த குழந்தையே தண்டனை பெறுவதை ஒரு தாயால் பார்க்க முடியாது அப்படின்னு சொன்னால், ஊருக்காக நல்லது செய்த ஒரு குழந்தையை, ஊருக்காக பல அற்புதங்கள் அதிசயங்கள் செய்த குழந்தையை, இந்த மக்கள் வாழ வேண்டும் என்பதற்காக பல கருத்துக்களை சொன்ன ஒரு குழந்தையை இந்த சமூகம் கொல்ல போகிறது என்று சொன்னால் நிச்சயமாக அன்னை மரியாவினுடைய உள்ளம் அதை ஏற்றுக்கொண்டிருக்க வாய்ப்பே கிடையாது. இருந்தாலும் துணிந்து எதிர்கொள்ள, அதை ஃபேஸ் பண்ண அன்னை மரியாள் இறைவனுடைய துணையோடு உறுதி கொள்ளுகிறார். அதனால் அந்த ஒரு நிலையையும் அவரால் கடந்து செல்ல முடிந்தது. மூன்றாவதாக நம்ம அவருடைய வாழ்க்கையில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட்டு ஷட்டப், ரெண்டாவது ஃபேஸ் இட், மூணாவது கீப் கோயிங். வாழ்க்கையில் நிறைய நேரங்களில் நம்ம பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு சொன்னால், கஷ்டம் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அப்படியே முடங்கி போயிடுறோம். இதுக்கப்புறம் நமக்கு வாழ்க்கையே இல்லை, இதுக்கப்புறம் நம்ம பெருசாக முயற்சி எடுக்கக்கூடாது, நான் எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் தோல்வியில் தான் முடியுது அப்படின்னு சொல்லி பல நேரங்களில் நம்முடைய முயற்சிகளை நாம் கைவிட்டு விடுவதுண்டு. ஆனால் அன்னை மரியாள் பாருங்க, இறைவனுடைய மகனுக்கு தாயாக வேண்டும் என்கிற பாக்கியத்தை கடவுள் கொடுத்திருந்தாலும், அந்த மகனுக்கு தாயாகி அந்த மகனை சிலுவையில் கையளித்தாலும் தன்னுடைய பணி அதோடு நிறைவடைந்ததாக அன்னை மரியாள் ஒருபோதும் கருதவில்லை. இன்றைக்கு முன்னுரையில் தந்தை அவர்கள் சொன்னது போல, சிலுவையின் அடியில் தன்னுடைய தாயை இந்த உலகிற்கு தாயாக இயேசு கொடுத்த பொழுது அதையும் ஏற்றுக்கொண்டு கீப் கோயிங் என்கிற அந்த வார்த்தையின் அடிப்படையில் இயேசுவினுடைய சீடர்களை அன்போடு அரவணைக்கின்றார். அவர்களை ஒன்று சேர்த்து மாடி அறையில் அவர்களோடு ஜெபித்து தூய ஆவியாரை பெற்றுக் கொடுத்து திரு அவை பிறக்க காரணமாக இருந்தார். அன்றைக்கு முதல் இன்றைக்கு வரையும் எத்தனையோ அற்புதங்களால், அதிசயங்களால் அன்னை மரியாள் இன்றைக்கு நம் ஒவ்வொருவரையும் நம்முடைய மனதை நிறைத்து கொண்டிருக்கிறார். அன்னை மரியாவினுடைய மௌனம் இறைவன் அவருடைய வாழ்க்கையில் எவ்வளவு அளப்பரிய காரியங்களை செய்திருக்கிறார் என்பதை உணரச் செய்தது. இன்னைக்கு நாம யோசிச்சு பார்க்கணும், இன்னைக்கு நாம மௌனமாக இருக்கிறோமா? இன்னைக்கு நம்மால் அமைதியாக இருக்க முடிகிறதா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒருத்தவங்க தன்னுடைய கணவரை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனாங்களாம். டாக்டர், என் கணவன் ரொம்ப டயர்டாக இருக்கிறாரு, மயங்கி விழுந்துட்டாரு, அவருக்கு அப்படியே படபடப்பாக இருக்குது, கை காலெல்லாம் நடுங்குது, என்ன பிரச்சனைன்னு தெரியல, அவரை சோதிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லி டாக்டர்கிட்ட அவங்க கணவனை கூட்டிகிட்டு போகிறாங்க. டாக்டர் எல்லா சோதனையும் கணவனுக்கு செஞ்சுட்டு ஒரு சில டெஸ்ட் எல்லாம் எடுத்து முடிச்சதுக்கப்புறம், அம்மா இந்த மாத்திரைகள்லாம் கொடுங்க சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இந்த அம்மா கேட்குறாங்க, டாக்டர் இதில் எந்த மாத்திரை காலையில் கொடுக்கணும், எந்த மாத்திரை சாயந்தரம் என் கணவனுக்கு கொடுக்கணும், எது நைட்டு கொடுக்கணும் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்ன பொழுது டாக்டர் சொன்னாரா, அம்மா இந்த மாத்திரைலாம் உன் கணவனுக்கு இல்லை, இந்த மாத்திரைலாம் உனக்கு தான், நான் தூக்க மாத்திரை தான் எழுதியிருக்கிறேன், தயவுசெய்து நீ அந்த மாத்திரையை போட்டு கொஞ்ச நேரம் தூங்கு, ஆட்டோமேட்டிக்காக உன் கணவனுக்கு இருக்கிற நோய் நொடிகள் எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொன்னாராம். அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு நம்முடைய குடும்பத்தில் கொஞ்ச நேரம் கூட நம்மளால் அமைதியாக இருக்கவே முடியாது. இன்றைக்கி நம்ம பேசலைன்னா கூட ஏதாவது மொபைல் எடுத்தோ இல்லது ஏதாவது ஒரு காரியத்தை பற்றி நம்முடைய மனசில் சிந்திச்சு நம்முடைய அமைதியை, நம்முடைய மௌனத்தை பல நேரங்களில் நாம் இழந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு அன்னை மரியாள் நமக்கு கற்றுக் கொடுப்பது
நீங்கள் அமைதியாக இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால், மௌனமாக இருக்கிறீர்கள் என்று சொன்னால் நீங்கள் இறைவனை அறிந்து கொள்ள முடியும். இன்றைக்கு எத்தனையோ புனிதர்கள் போயிட்டு கோவிலில் நின்று கத்தி ஜெபிப்பதனால் அல்ல, மாறாக மௌனமாக இறைவனை உற்று நோக்குவதனால, தியானம் செய்வதனால, மெடிடேஷனில் அதிக நேரங்களை செலவிடுவதன் வழியாக எத்தனையோ புனிதர்கள் இறைவனுடைய அன்பை அனுபவித்திருக்கிறார்கள். இறைவன் இயேசு கூட 3 ஆண்டுகள் போதிப்பதற்கு 40 நாட்கள் மௌனமாக இருந்து தன்னை தயாரித்தார். பாலை நிலத்தில் மௌனமாக இருந்து தன்னை தயாரித்தார். இன்றைக்கு உங்களுடைய மௌனத்திற்கு மிகப்பெரிய சக்தி இருக்கிறது. எப்படி நீங்கள் பேசுவது ஒரு சக்தியை கொடுக்கிறதோ, அதே போல உங்களுடைய மௌனத்திற்கும் ஒரு சக்தி இருக்கிறது. உங்கள் மௌனத்திற்கும் உங்களுடைய சைலன்ஸ்க்கும் ஒரு கேர் இருக்குது. உங்கள் சைலன்ஸ்க்கு ஒரு பவர் இருக்குது. நாம் எல்லா நேரங்களையும் பேசிக்கிட்டே இருக்கிறதுனால நம்மை நல்லவர்கள் என்று இந்த உலகம் எண்ணி விடாது. எல்லாருக்கும் பதில் சொல்லிக்கொண்டே இருப்பதனால நீங்கள் பெரிய ஆள் என்பதை இந்த உலகம் ஏற்றுக்கொள்ளாது. எப்பொழுதுமே மனதில் ஒன்றை மட்டும் வச்சுக்கணும், நமக்கு பழி சொல்கிறவங்களுக்கு வழி சொல்ல தெரியாது. ஒருத்தவங்களை பழி சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், உங்களுடைய அமைதியை ஒருத்தவங்க சீர்குலைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வழி சொல்ல தெரியாது. அவங்களுக்கெல்லாம் ரியாக்ட் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய அமைதியை இழப்பீர்கள், உங்களுடைய மௌனத்தை இழப்பீர்கள், உங்களுடைய நல்ல உடல் நலத்தை நீங்கள் இழப்பீர்கள். ஆகவே அன்னை மரியாள் இன்றைக்கு நமக்கு கற்றுத்தருகிறார், மௌனமாய் இருப்பது மிகப்பெரிய ஒரு ஆயுதம். உங்களுடைய மௌனம் இறைவனுடைய அருளை பெற்றுத்தரும். இறைவன் முன்பாக மௌனமாய் இருந்து ஜெபிப்பது, இறைவன் முன்பாக மௌனத்திலே தியானத்திலே நேரத்தை செலவழிப்பது, இறைவனுடைய அளப்பரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் தியானித்து பார்ப்பது இன்றைக்கு நாம் எதிர்காலத்தை மிக பலமாக மாற்றிக்கொள்ள மிகப்பெரிய சக்தியை கொடுக்கும் என்பது அன்னை மரியாள் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு செய்தியாக இருக்கிறது. இன்றைக்கு இந்த சமூக ஊடகங்கள், இன்றைக்கு நாகரிகம் வளர்ந்துவிட்ட இந்த காலத்தில் மௌனத்தை சீர்குலைக்கின்ற சக்திகள், அமைதியை கெடுக்கின்ற சக்திகள் அதிகமாக இருக்கிறது. இன்றைக்கு நாம் சிந்தித்து பார்ப்போம், அன்னை மரியாவை போல நம்மால் மௌனமாக இருக்க முடியுமா? அன்னை மரியாவை போல இறைவனின் திருவுள்ளத்தை நம்முடைய உள்ளத்தில் இருத்தி தியானிக்க முடியுமா? சிந்தித்து பார்த்தவர்களாக இந்த திருப்பலியிலே தொடர்ந்து பக்தியோடு பங்கு பெறுவோம். ஆமென்.